இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்காலிகமாகத்தான் அங்கு இரட்டை இலை சின்னம் தரப்பட்டது. அந்த தற்காலிக நிலைப்பாடை இதுவரை தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இருந்தது. அதற்காக நான் என்னுடைய சுயேட்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுயேட்சை சின்னத்தில் தான் நான் நின்றேன். ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை 2ஆம் இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். என்னை தோற்கடிப்பதற்கு அங்கு ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 6 பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவையெல்லாமும் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேட்சை நின்று 3,42,000 ஓட்டுகள் 33% பெற்றிருக்கு என்று சொன்னால், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்கின்ற குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த தீர்ப்பு.